இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் இருக்க பேஜ் நம்பர் 33 ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து 5.4756. இப்போ 5.4756க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம அதை போடுவோம். இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் 5.4756. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேக்லேருந்து ரெண்டாக நம்ம பிரிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு 1 and 2 56 ஒரு பேரு, 7 and 4 47 ஒரு பேர். அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தனியாக பிரிக்கணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஹோல் டிஜிட் தனியாக பிரிக்கணும். அப்போ இங்கே ஒரு 5 மட்டும் ஒரு பேராக வரும். இதில் வந்து அடுத்த நம்பர் இல்லை, அதனால தனியாகவே நம்ம வந்து 5ன்னு எடுத்துக்கணும். இப்போது 5ல் வந்து ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்குன்னு 5ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா the square of 1 is 1, square of 2 is 4, square of 3 is 9, square of 4 is 16, square of 5 is 25, square of 6 is 36, square of 7 is 49, square of 8 is 64, square of 9 is 81, square of 10 is 100. ஸோ இப்போ 5 அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும்? 4 தான் எடுக்கணும். இப்போ 9 வந்து கிரேட்டர் தேன் 5, அப்போ அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. விச் இஸ் லெஸ் தேன் தட் 5 தான் நம்ம எடுக்கணும். அப்போ லெஸ் தேன் 5 என்ன ஸ்கொயர் நம்பர்? 4. ஸோ அப்போ 4னா எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 4 2ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ அந்த 2வை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஏன்னா 2 into 2 தான் வந்து 4. அப்போ அந்த 4 இங்கே போடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 minus 4 is 1. இப்போ என்ன பண்ணணும்? இந்த கோஷன் பிளேஸ் இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, 2 into 2 வந்து 4. அந்த 4ஐ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த 1க்கு நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் உள்ளே இருக்க நம்பரை இந்த 4ஆல் கம்பேர் பண்ணணும். திஸ் 1 is less than 4. அப்போ லெஸ்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை கீழே இறக்கணும். நம்ம டிவிஷனில் ஒரு நம்பர் இறக்குவோம், ஆனால் இங்கே வந்து பேராக இருக்கணும். இப்போது இது வந்து இந்த பேர் வந்து 47 வந்து ஆஃப்டர் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட்டை மேலே வச்சுட்டு இந்த பேர் 47 இறக்கணும். இப்போ இங்கே கீழே கொண்டு வரும்போது இந்த பாயிண்ட் இங்கே நம்ம போட வேண்டாம், அந்த பாயிண்ட் வந்து கோஷன்ஸ் பிளேஸில் தான் போடணும். இப்போ இங்கே 147 இருக்குது, இங்கே வெறும் 4 தான் இருக்குது. இப்போது 147 இஸ் கிரேட்டர் தேன் 4. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே எழுதியிருக்க 4 இருக்குறீங்களா, அந்த 4ஐ இங்கே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த 147ங்கிறது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா இது வந்து 7ல் எண்ட் ஆகிருக்கு. எதுலெல்லாம் எண்ட் ஆனால் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8 இதிலெல்லாம் எண்ட் ஆச்சுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போது இது 7 இங்கே இருக்குது, அந்த 7 இருக்குதுன்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1ஸில் என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7க்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னவாக இருக்கும்? எதுலாம் முடிஞ்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்? 1, 4, 5, 6, 9. இப்போ இதில் முடிஞ்சால் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ 7ல் முடிஞ்சால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ 7க்கு முந்தின நம்பர் என்ன இருக்கும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் முடியணும்னா 6. அப்போ இந்த 6 எடுத்துங்க. அப்போ 6 அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஸ்கொயர் நம்பரில் முடிஞ்சால் 6 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1லேயும் 9லேயும் முடிஞ்சால் 1ல் முடியும், 2லேயும் 8லேயும் முடிஞ்சால் நமக்கு எனக்கு முடியும் 4ல் முடியும், 3லேயும் 7லேயும் முடிஞ்சால் 9ல் முடியும், 4லேயும் 6லேயும் முடிஞ்சால் 6ல் முடியும், 5ல் முடிஞ்சால் 5ல் முடியும். அப்போ இங்கே வந்து 7ல் முடிச்சிருக்கனால அது வந்து இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ எதில் எடுத்துக்கணும்? 7க்கு முன்னாடி முடிகிற நம்பர் எது? 6. அப்போ 6ன்னு முடிஞ்சுன்னா அப்போ எதில் முடிஞ்சால் 6ல் முடியும்? 4ம் 6ம். அப்போ ஃபஸ்ட்டு 4 போட்டு அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 வந்து இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லையா? அப்போ எதில் முடிஞ்சால் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்? முந்தின நம்பர் என்னது? 6. அப்போ 6 எடுத்து பார்க்கணும். அப்போ 6ல் முடியுது அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஸ்கொயர் நம்பர்லாம் 6ல் முடியும்? 4ம் 6ம் 6ல் முடியும். அப்போ 4 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, carry over 1. 4 4s are 16 plus 1 17.
ஆனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதே இந்த நம்பர் வந்த ஆன்சர் 147ஓட அதிகமாக இருக்குது. அப்போ 4 எடுக்க முடியாது. 4லேயே அதிகமாக இருந்தால் 6 அதிகமாக இருக்கும். அப்போ 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது? 3. அப்போ 3 போட்டு பாருங்கள். 4ஓட 3 போட்டு 3ஓட மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 3s are 9, 4 3s are 12. அப்போது இந்த 3 தான். இந்த 3 இங்கே போட்டுக்கணும், இந்த 3ஐ இங்கே போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கு? 129 வந்திருக்கு. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் மேலேருந்து கீழே சப்ட்ராக்ட் பண்ணணும். 7ல் 9 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, சின்ன நம்பர். அப்போ இங்கேருந்து நம்ம 1 கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே 3 ஆகிடும். 10th பிளேஸில் 3 ஆகிடும். இங்கே 17. அப்போது 17ல் 9 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 8. இப்போ 3 - 2 1. இப்போ 1 - 1 0. அது போட வேண்டாம், ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இங்கே 2.3 இருக்கு இல்லைங்களா? நீங்கள் 23ன்னு எடுத்துக்கணும். அந்த 23ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 2 2s are 4. இந்த 46ஐ லெஃப்ட் டு 18 எழுதிக்கணும். கேப் விட்டு எழுதிக்குங்க. லெஃப்ட் டு 18 எழுதியாச்சு. இப்போது 18 is less than 46. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த பேரை கீழே இறக்கிட்டு வரணும். அது என்னது? 56. இப்போ இது 6ல் முடிஞ்சதுனால இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போது 6ல் முடிஞ்சதுன்னா எந்தெந்த நம்பர் எடுக்கணும்? 6ல் முடிஞ்சிருக்கனால 4ம் 6ம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 46 எடுத்துங்க. 46ஓட ஃபஸ்ட்டு 4 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, carry over 1. 4 6 are 24 plus 1 25, 2 carry over. 4 4s are 16, 16 plus 2 18. ஸோ நமக்கு இதே ஆன்சர் வந்துருச்சுங்களா? 1856. இங்கே 1856. அப்போ எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் வந்தது? 4. அப்போ அந்த 4 இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் போகணும், மேலேயும் போடணும். போட்டுட்டு என்ன மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சர் இங்கே 1856. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணும்போது என்ன வந்துருச்சு நமக்கு? ஒரே நம்பரை அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. அப்போது ரிமைண்டர் 0 வந்ததுனால இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.4756 உடைய ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த கோஷன் பிளேஸில் என்ன வந்திருக்கோ அதுதான் ஸ்கொயர் ரூட். 2.34. செகண்ட் சம் 19.36. 19.36 லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம கோட் போட்டுக்கலாம். 19.36. ஸோ பேக்லேருந்து நம்ம 2 என்ன பிரிச்சுக்கலாமா? 6 3 சேர்ந்தால் ஒரு பேர் வந்துடும். இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் 9 and 1 சேர்ந்தால் ஒரு பேர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு பேர் எடுத்துங்க. எது வரும்? 19. 19னா என்ன ஸ்கொயர் நம்பர் எடுப்போம்? 1 4 9 16. அடுத்தது என்ன வந்துடும்? 25 வந்துடும் ஸ்கொயர் நம்பர். 1 4 9 16 25 36 49 64 81 100. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. இப்போ 19 இருக்கும்போது எந்த ஸ்கொயர் நம்பர் தான் எடுக்க முடியும்? 16. அப்போ 16னா எதனுடைய ஸ்கொயர் 16? 4 4s are. அப்போ 4 4s are 16. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 19ல் 16 போச்சுன்னா நமக்கு 3 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? ஆமாம், இந்த 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 2s are 8. எங்கே எழுதணும்? லெஃப்ட் ஆஃப் 3 எழுதணும். 8 வெளியே கோட்டுக்கு வெளியே எழுதிட்டு இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். உள்ளே இருக்க நம்பர் greater than 8 இருக்கணும். பட் லெஸ்ஸாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க அந்த பேர் கீழே இருக்கணும். கீழே இருக்கிறதுக்கு முன்னாடி இது பாயிண்ட் தாண்டி வரதுனால மேலே பாயிண்ட் வச்சுட்டு தான் அந்த பேர் கீழே இருக்கணும். 36. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும்? 6 6ல் முடியறதுனால இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ 6ல் முடிஞ்சால் என்னென்ன நம்பர்லாம் 6ல் முடியும்? ஆமாம், 4ஓட ஸ்கொயரும் பாருங்கள் 1 and 9ஓட ஸ்கொயர் 1ல் முடியும். 2 and 8ஓட ஸ்கொயர் 4ல் முடியும். 3 and 7ஓட ஸ்கொயர் 9ல் முடியும். 4 and 6ஓட ஸ்கொயர் 6ல் முடியும். அடுத்தது 5 ஸ்கொயர் 5ல் முடியும். எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் 10 வரும். 9 + 1 10, 2 + 8 10, 3 + 7 10, 4 + 6 10, 5. ஸோ இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 6 இருக்கிறதுனால
எதனுடைய ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் 6ல் முடியும்? 4ஓட ஸ்கொயரும் 6ஓட ஸ்கொயர்லேயும் என்னத்தில் முடியும்? 6ல் முடியும். சரிங்களா? சரி, அப்போ 6 வந்ததுனால என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 எடுத்துங்க, சின்ன நம்பர் எடுத்துங்க. இந்த 8 இங்கே போட்டுட்டு 4 போட்டு 4ஆலே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 4 4s are 16, கேரி ஓவர் 1, 4 8s are 32 + 1 33. இப்போ இதே சேம் 333 வந்துருச்சு. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 4ஆல். அந்த 4 இங்கே போடுங்க, அடுத்தது அந்த 4ஐயும் இங்கே போட்டுடணும். அப்புறம் இந்த 336 இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? ஒரே நம்பர் சேம் நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் 0. அப்போ 0 வந்ததுனால, ரிமைண்டர் 0 வந்ததுனால உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19.36 வந்து என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ். ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதான் வரும், மைனஸ் போட்டாலும் ப்ளஸில் தான் வரும். 4.4 ப்ளஸ் 4.4 இன்ட்டு 4.4 உங்களுக்கு வந்து ப்ளஸ் 19.36 தான் வரும். மைனஸ் 4.4 இன்ட்டு மைனஸ் 4.4 ப்ளஸ் 19.36 தான் வரும். தேர்ட் சம் 116.64. தேர்ட் சம் 116.64. ஸோ லாங் டிவிஷன் கோடு போட்டுங்க. 116.64. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? பேக்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 2ஆக பிரிச்சுட்டு வரணும் இல்லைங்களா? 4 6 இது ஒரு பேர், அப்புறம் ஹோல் நம்பரில் 6 1 ஒரு பேர், அப்புறம் 1 ஒரு பேர். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? 1 எடுத்துக்கணும். இப்போ 1ஓட ஸ்கொயர் ரூட் எது? 1 தான் இல்லைங்களா? 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 1 கிடைக்கும். அப்போ அந்த 1 இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. 1 1 is 1 போட்டு இப்போ என்ன பண்ணணும்? குட், சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1 என்ன வரும் இங்கே? 0. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னது? மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1 × 2 2. இப்போ இந்த 0 இஸ் லெஸ் தேன் 2. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பேர் இறக்கணும். என்ன வரும்? 16. எகெயின் இந்த 16 வந்து கிரேட்டராக இருக்குது, இதோட 2ஓடே கிரேட்டராக வந்துருச்சு. அப்போ எதுவுமே நம்பர் போடவே முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம 1 போட்டால் கூட என்ன தான் வரும்? நமக்கு 21 வந்துருச்சு. அப்போ இதோட கிரேட்டர் நம்பராக வருது. அப்போ என்ன பண்ணணும்? மேலேயும் 0 சேர்க்கணும், பக்கத்துலேயும் 0 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 16 இஸ் லெஸ் தேன் 20 ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும்? அடுத்த பேர் இறக்கணும். அப்போது சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பேர் இறக்குன பிறகு அடுத்த பேர் இறக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம 0 சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு தான் இந்த அடுத்த பேர் இறக்கணும். 64. இப்போ இது 4ல் முடிஞ்சதுனால இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போது இந்த 20யோட எதை எடுத்தால் நமக்கு வந்து இந்த இதே நம்பர் வரும்னு பார்க்கணும். இப்போ இங்கே 4ல் முடிஞ்சிருக்கனால எந்தெந்த நம்பர் வந்து 4ல் முடியும்னு பார்க்கணும். இப்போ 1ம் 9ம் எதில் முடியும்? 1ல் முடியும். 2 and 8 4ல் முடியும். 3 and 7 9ல் முடியும். 4 and 6 6ல் முடியும். 5 வந்து 5ல் முடியும். அப்போ இங்கே 4 எந்த நம்பர் எடுக்கணும்? நமக்கு 2ஓட ஸ்கொயரும் 4ல் முடியும், 8ஓட ஸ்கொயரும் 4ல் முடியும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 எடுத்துகிட்டு அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4, 2 0 is 0, 2 2s are 4. 404 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து இதோட கிரேட்டர் நம்பர் இருக்குது. அப்போ 20யோட என்ன சேர்த்துக்கணும்? 8 எடுத்துக்கணும். 8 போட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 8s are 64. 64க்கு 4 போட்டு 6 கேரி ஓவர். 8 0s are 0. 0ஓட 6 ஆட் பண்ணால் 6. 8 2s are 16. அப்போ இங்கே எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த சேம் ஆன்சர் வந்திருக்கு 8. அப்போ அந்த 8 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அப்போ என்ன வந்திருக்கு? 1664. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. அப்போது therefore the square root of 116.64 is nothing but ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே ப்ளஸ் ஆர் மைனஸ் 10.8. therefore இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.